ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு லேட்டஸ்ட் ஸ்டோரி தமிழ். நான் உங்கள் எல்எஸ்டி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த அமௌண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ரெசிடென்ட் எவில் பண்ணோம். அதே மாதிரி இப்போது ஆஃப்லைன் கேமான இந்த என்எஃப்எஸ்லையும் ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ இன்க்ரீஸும் ஆகிடுச்சு, பவுண்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் பிளாக் லிஸ்ட் எல்லாருமே ஜெயிப்போம்ல, அதில் கொடுக்குற அந்த மார்க்கர்ஸையும் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதையும் நான் வீடியோட எண்ட்லேயே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அது வந்து விண்டர் ஃபைலாக தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு முதல்ல சீட் இன்ஜின் வேணும். சீட் இன்ஜின் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், இல்லைனா நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணாலே வரும். அப் டு டவுன்ற இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் தான் சீட் இன்ஜின் வந்து கரெக்டாக உங்களுக்கு வெர்ஷன் கரெக்டாக கிடைக்கும், ஃபுல் வெர்ஷனும். ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து போயிட்டு இப்போது இந்த காரில் வந்து நான் இப்போ சும்மா ஒரு மார்க்கர் மாதிரி ஒன்று போட்டு வரேன். போடுறோம், ஒழுங்காக போடுவோம் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ போட்டுட்டா இந்த ஒரு கலர் சேஞ்ச் அமௌண்ட் கொஞ்சம் குறையும். ஸோ அதை வச்சு மணி இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம சேஃப் ஹவுஸ் போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயினில் கரண்ட்டாக 3000 இருக்குது. நம்ம 3500 என்ட்ரு பண்ணோம். இப்போ 3000 மாத்திரம். நெக்ஸ்ட் ஸ்கேன் கொடுங்க. நியூ ஸ்கேன் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வேல்யூ வருது. அதில் வந்து 999 கொடுங்க. 999 அதுக்கு மேலே போகாதீங்க. ஸோ ஒரு சமயத்தில் ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்குள்ளே போயிட்டு நான் இப்போ வெளில வரேன். பார்த்தீங்கன்னா 999999 அவ்வளோதான். இதே மாதிரி தான் பவுண்டிக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். பவுண்டி 4 பைட் வேல்யூ தான். ஸோ இப்போ நமக்கு மீதி இருக்கிறதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பவுண்டி பார்த்திங்கன்னா இப்போ 999 வந்தாச்சு. ஸோ அடுத்தது இப்போ வந்து சீட் இன்ஜினில் இப்போ நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வேறு வீடியோ. இது வரைக்கும் எல்லாரோட பிளாக் லிஸ்ட் காரையும் பிடிங்கிட்டேன். இது 100% ஒர்க் ஆகுது காய்ஸ். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணியாகணும். அதை யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப்பும் பாருங்கள். அந்த இன்டூ மார்க் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டூ மார்க்லாம் கண்டினியூஸாக இன்டூ போட்டு வைக்கணும். அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இங்கே 2ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா வேல்யூவில், அது எல்லாமே 6ன்னு மாற்றணும். நாலுத்தையுமே 6ன்னு மாற்றணும். அப்படி ஒன்று கூட 6 மாற்றலைன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வேறு ட்ரிக் தான் தெரியும். ஆக்சுவலாக எப்படின்னா, நான் வந்து பிளாக் லிஸ்ட் ஜெயிச்சுட்டு அவர்கிட்ட கார் பிடுங்கலன்னா திருப்பி ஆல்டிஃபர் கொடுத்து திருப்பி ரேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே ஆளுமே இந்த ட்ரிக் மட்டும் எனக்கு அப்படியே தெரிஞ்சு தான் என் டைம் வேஸ்ட் ஆகிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா காரும் கிடச்சிச்சு. ஆமாம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, மார்க்கர் ஃப்ரீ, எல்லாமே பாடி பார்ட்ஸு, அப்ளிகேஷனு எல்லாமே ஈஸி. அவ்வளோதான் காய்ஸ். இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா, நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இந்த ஆல்டிஃபர் ட்ரிக், அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது யாரை எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு பார்த்துருப்போம். அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ பிடிச்சி வந்திருக்கோம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்சா.